வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான வேர்க்கடலை மக்காச்சோளம் பட்டாணி போட்ட ஒரு சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் வேர்க்கடலை ஒரு கப் அளவுக்கு ஒரு கிணத்துல சேர்த்துட்டு 500 ml தண்ணி விட்டு 30 நிமிஷம் ஊற வச்சுருவோம். 30 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுவோம். இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குக்கர்ல சேர்த்துட்டு 300 ml தண்ணி விட்டு குக்கரை மூடி அடுப்புல ஏத்தி 5 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இப்போ அடுப்புல ஒரு கிண்ணம் வச்சு 1 லிட்டர் தண்ணி விட்டு கொதி வர விடுவோம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு மக்காச்சோளம் சேர்த்துட்டு 2 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. அதே தண்ணியில 1 கப் அளவுக்கு ஃப்ரோசன் பீஸை சேர்த்துட்டு 1 நிமிஷம் இன்னும் வேக விடுவோம். 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல்ல வேர்க்கடலையை சேர்த்துருவோம். வேக வச்ச பட்டாணி மக்காச்சோளத்தை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொருசா நறுக்கிந்து சேர்த்துருவோம். ஒரு தக்காளி, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின வெள்ளரிக்காய், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின கேரட், 2 பச்சை மிளகாய் பொருசா நறுக்கிந்து சேர்த்துருவோம். கொத்தமல்லி தழைகளை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை சேர்த்துண்டு உப்பு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். மிளகாய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துண்டு சாட் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துண்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இது சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட் டாப் கிளாஸா இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்கீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.